இங்கே இந்த அம்மா நைட்டு லேட் ஆகியும் அவங்க பையனும் பொண்ணும் வேலையை முடிச்சுட்டு வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வந்தவ, என்னம்மா நான் யாருக்கூடயும் ஓடி போயிட்டீங்களேன்னு சொல்லி பயந்துட்டீங்களான்னு கேட்குறா. கொஞ்ச நேரத்தில் அவங்க பையனும் காரில் வரான். வந்தவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு வந்தவொடனே கரண்ட் போயிடுது. லைட் அடிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கா. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க அம்மா தடுக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளலாம் இவ்வளோ கூட்டு வராதுன்னு சொல்லி. தங்கச்சும் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோலாம் கூட்டு வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னவொடனே, அப்படியா நீங்கள்லாம் வெளில போயிருங்க, நான் சம்பாரிச்சு கட்டின வீடு தானே இதுன்னு சொன்னவொடனே அவங்க வாயை முடிக்கிறாங்க. இவங்க 2 பேர் ரூம்குள்ளே இருக்கும் போது இந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்படி பேசுனதெல்லாம் தப்பாக நினைக்காதன்னு சொல்லி. இல்லை, அம்மா அப்பா மேலாம் எனக்கு கோவம் கிடையாது, உன் தங்கச்சி நம்ம வயசுக்கார பொண்ணு தானே, அவளும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பேசுகிற சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்கா, எந்த ஜாதியோ எந்த மதமோ நம்மளுக்கு தெரியல, இவன் வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கான்னு. இவனும் சண்டை போடுறதுக்காக போகிறான். அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, அவள் அப்படிதான்டா, நீ ஆகிற வேலையை பாருன்னு சொல்லி பாலை கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் தங்கச்சிக்காரி இவ கூடலாம் சேர்ந்து இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அவள் கிளம்புறா. அவங்க அம்மாவும் இருடி நான் அவளை பார்த்துக்கிறேன், 3 நாளில் துரத்தி விடுற பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அண்ணனும் ஒய்ஃபும் வந்த உடனே, நீ கொண்டு வந்த பொண்ணால தான் படுறா நம்ம வீட்டு பொண்ணு வெளியே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உடனே, ஏமா வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட்டு பைக்கு பேக்கெல்லாம் வச்சுட்டு போ, அதெல்லாம் நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லி தங்கச்சி திட்டி விட்றான். நைட்டு அவங்க அம்மா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பையனுக்கு என்ன மாயத்தை போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி. பொண்ணு வந்து ஃபீல் பண்ணாதம்மா சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அவர் பையனுக்கும் அவங்க மருமகளுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு முன்னாடியே அவங்க 3 பேரும் உட்காந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மாமனார் வேணுனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, அப்பா என்னம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்பா வந்து பேங்க் மேனேஜராக இருக்காரு, அம்மா வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, தம்பி வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்னம்மா வேலை பார்க்குறேன்னு கேட்டால், நான் ஆயுர்வேத டாக்டராக இருக்கேன்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு இருந்த அவங்க மாமியாரோ வாயை பொழந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு எஞ்சி போனதுக்கப்புறம் அவங்க மாமியாருக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி சொல்கிறாங்க, பையன் லவ் பண்ணி தான் இழுத்துட்டு வந்தான், கருப்பாக இருந்தால் என்ன இப்போ பிரச்சனை, என் மருமக வந்து ஆயுர்வேத டாக்டரு, நீ அதை பற்றிலாம் பேசாத, ஃபோனை கட் பண்ணின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாமனாரும் டென்ஷன் ஆகி திட்டுறாரு, உனக்குலாம் வெக்கமே இல்லையா, முதல்ல கருப்பாக இருக்கா வேணான்னு சொன்னேன், இப்போ பவரை பார்த்த உடனே உனக்கு இதெல்லாமே போயிடுச்சா அப்படின்னு சொல்லி. கூட வந்து நாத்தனார் ஒத்து உதும் போது அவரையும் சேர்த்து திட்டி விட்டுடுறாரு.